அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில டிஎன்இஏன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள பார்த்துட்டு வரோங்க. இப்ப ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு கவுன்சிலிங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அலாட்மென்ட் வாங்கிட்டாங்க. நெறைய பேர் வந்து அக்செப்டன்ட் அப்ளை குடுத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து ரவுண்ட் 2ல கலந்துக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு எந்த மாரியான கல்லூரிகள் கிடைக்கும்? எந்த கல்லூரிகள்ல சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு என்ன கல்லூரிகள் கிடைக்குங்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷத்தோட டேட்டா வச்சு தெரிஞ்சுக்கலாங்க. போன வருஷம் செகண்ட் ரவுண்ட்ல வந்து மாணவர்கள் வந்து எந்தெந்த கல்லூரிகளை சூஸ் பண்ணாங்க, எத்தனை மாணவர்கள் சூஸ் பண்ணாங்கங்கிற டேட்டா வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது சம்பந்தமா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட்ல அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் வந்து ஆல்ரெடி குடுத்துட்டேங்க. அதுல வந்து ஒரு 25 கல்லூரிகள் வந்து போட்டிருக்கோம். அதாவது செகண்ட் ரவுண்ட்ல கிட்டத்தட்ட 50% பேர் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய 50% பேத்துக்கு அந்த முதல் 50% பேத்துக்கு அந்த கல்லூரிகள் இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப 2வது 50% பேர் அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய கட் ஆஃப் செகண்ட் ரவுண்ட்ல கடைசியா ஒரு 20 கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் போன வருஷம் கிடைச்சது, என்ன மாதிரியான கல்லூரிகளை மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம வந்து பார்ப்போங்க. இதுல வந்து டாப் 26 டு 50 கல்லூரிகள் வரைக்குமான டேட்டாஸை பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் 26th காலேஜ், ஏன்னா டாப் 25 வரைக்கும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன். அது யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல இருக்குங்க. ஸோ இப்போ வந்து 26th பொசிஷன்ல என்ன கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி. செகண்ட் ரவுண்ட்ல மட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 386 இடங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆயிருக்குங்க. அதுக்கடுத்து 27வது இடத்துல நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 384 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஃபுல் ஆச்சுங்க. அடுத்து 28வது இடத்துல பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி. நம்மளுக்கு 382 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் ஆயிருக்குங்க. அடுத்து 29வது இடத்துல தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 380 இடங்கள் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஃபுல் ஆயிருக்குங்க. அடுத்து 29வது இடத்துல கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிறைய சீட் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபில் ஆகாத ரிமைனிங் சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆகிட்டு இருக்குங்க. அந்தபடி பார்த்தோம்னா செகண்ட் ரவுண்டில் மட்டும் இவங்களுக்கு 372 சீட்ஸுங்கிறது ஃபில் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. செகண்ட் ரவுண்டில் மட்டுமே 364 இடங்கள் ஃபில் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். கிட்டத்தட்ட செகண்ட் ரவுண்ட்ல 363 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்குங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே உங்களுக்கு 362 இடங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆயிருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மணச்சநல்லூர் திருச்சிராப்பள்ளி. செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 361 இடங்கள் வந்து ஃபுல் ஆயிருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு நாமக்கல். 360 இடங்கள் நிரம்பி இருக்குங்க. நெக்ஸ்ட் வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தரா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. செகண்ட் ரவுண்ட்ல இவங்களுக்கு 357 சீட்ஸ் நிரம்பி இருக்குது. அடுத்தபடியா பார்க்குறப்ப எஸ்ஆர்எம் மல்லியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை. 353 சீட்டு ஃபில் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல வந்து பார்த்தோம்னா ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 353 இடங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட்ல நிரம்பி இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் மெப்கோஸ்லென்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆல்ரெடி அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஓரளவுக்கு நல்ல சீட்ஸ் மூவ் ஆயிருக்குது. சிவகாசி விருதுநகர் மாவட்டம். செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 351 இடங்கள் நிரம்பி இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம், அதாவது ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கால 346 இடங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல் ஆயிருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தரா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 344 இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. நெக்ஸ்ட் பிளேஸ்ல ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிட்டத்தட்ட அவங்க சீட்ஸ் பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல இந்த ஃபில் ஆகாத சீட்ஸ்லாம் வந்து ஒரு 344 சீட் வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிருக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல தான் அதிகமான சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 344 சீட்டுங்கிறது ஃபில் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம். 339 சீட்ஸுங்கிறது நமக்கு வந்து ஃபுல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பிளேஸ் சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. 334 இடங்கள் நிரம்பி இருக்குதுங்க. அடுத்த பிளேஸ்ல பார்த்தோங்கிற பட்சத்தில் ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். போன வருஷம் செகண்ட் ரவுண்ட்ல 332 சீட்ஸ் நிரம்பி இருக்குது.
நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 329 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 48வது இடத்துல லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 328 இடங்கள் நிரம்பி இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா 49வது இடத்துல ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜபாளையம் விருதுநகர் 319 இடங்கள் நிரம்பி இருக்குதுங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக 50வது பிளேஸ் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். அவங்களாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட்ஸ் ஃபுல்லாயிருச்சு. இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 315 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த 50 கல்லூரிகளில் மட்டும்தான் சீட்ஸ் ஃபுல்லாச்சான்னு கேட்டால் கிடையாதுங்க. அதுக்கடுத்து எல்லா கல்லூரிகளையும் சீட் ஃபுல்லாக இருக்கு. இது வந்து ஒரு டாப் 50 கல்லூரிகள். ஸோ இதை வச்சே நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கலாம்னா ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வைக்கிறப்ப வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் இந்த கல்லூரிகள்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.